இந்திரகுமார் பேரலை அவங்களும் நம்ம ட்ரைப்ஸ் அரவிந்த் இவங்களும் போய் களத்துல போய் தான் அவங்க இந்த விவரங்கள் எல்லாம் எடுத்து வெளியே கொண்டு வந்தாங்க. இதுக்கு உதவியாக இருந்தது டிவிகே கட்சிக்காரங்க தான் இதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இது ஆச்சரியமா இருந்தது. எப்படி அதிமுக காரங்க அப்படி செய்ய மாட்டாங்க, பிஜேபி காரங்க அப்படி செய்ய மாட்டாங்க, டிவிகேல எப்படி செஞ்சாங்க, தன்னுடைய தலைவர் செய்த தவறை அம்பலப்படுத்துவதற்கு தாங்களே துணை நிற்பது அப்படின்ற அளவுக்கு போறாங்க அப்படின்னா விஜய் மீதான அந்த கிரேஸ் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களோ? இதெல்லாம் நமக்கு மீடியா மூலம் வந்தது தானேங்க. கரூர் துயரத்துல விஜய் ரசிகர்களுக்கு யாருக்கும் கோபமோ ஆத்திரமோ வரல. அவங்க விஜய் ஆதரிக்கிறாங்க, ஸ்டாண்ட் இல்ல ஆதரிக்கிறது சரி, ஆனா எக்ஸ்போஸ் பண்றதுக்கும் உதவி செய்யறாங்களே. அதாங்க, அப்படி ஆதரிக்கிறாங்கன்னு மீடியால சொன்னதே ஒரு திட்டமிட்ட ஒரு செயற்கையான ஒரு பிரச்சாரத்தினுடைய பகுதி தான். ஆனா கிரவுண்ட் வேற மாதிரி தான் இருக்கு. கிரவுண்ட் வேற மாதிரி தான் இருக்கும். இதையெல்லாம் நேரில் பார்த்த விஜய் ரசிகர்கள், உள்ளூர் நிர்வாகிகளுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு மனசாட்சி என்பது இருந்துதான் ஆகும். இவங்க ரெண்டாவது இதுல ஒரு ஃப்ராடு நடக்குது, மோசடி நடக்குது அப்படின்றதே அவங்க பாக்குறாங்க. அப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா இது பணத்துக்காக, அரசியல் ஆதாயங்களுக்காக தான் இந்த மோசடி நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்ப ஒரு ஊடகம் அதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவங்க மனமும் அதுக்கான ஏற்பாடுகள், உதவிகள் செய்யத்தான் செய்வாங்க. சம்பவத்துல பாதிக்கப்பட்ட நேரடி குடும்பங்கள், அவங்களோட தொடர்புடைய தாவேக்காரங்க அப்படிப்பட்ட கருத்துல தான் வந்திருப்பாங்க. என்ன ஊடகங்களை வெளிப்படையா பேச முடியாதே தவிர உள்ளுக்குள்ள மனசாட்சி என்பது அவர்கள் ஒரு நீதி நேர்மையின் பக்கம் தான் இருக்கும் அப்படின்றதுக்கு தான் இவங்க நேரடியாக போய் உதவி பண்ண இந்த சம்பவம் காட்டுது.